எனது பெயர் ஆகாஷ். நான் நந்தனம் கலைக்கல்லூரியில் படிக்கிறேன். தமிழ் துறை 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். இங்கே சமூக நீதி விடுதலை தான் 2 ஆண்டுகளாக தங்கி படிச்சுட்டு வரேன். இந்த நிலையில் இந்த பார்க்கறதுக்கு 10 மாடி கட்டிடம், வசதியான வாழ்க்கை, கவர்மெண்ட் ஹாஸ்டல் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வெளி உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் உள்ள இருக்கிற பிரச்சனைகளும் அடிப்படை வசதிகளும் எப்படி கேவலமா இருக்கு அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியாது. அதை யாரும் தெரிஞ்சுக்கணும்னு இங்க ஆசைப்படல. வெளித்தோற்றத்தை வச்சே இங்க நம்ம மக்கள் அதை எடை போட்டுட்டு இருக்காங்க. உள்ள ஒரு நாள் இந்த பிரச்சனைகளை பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. மாணவர்கள் டெய்லியும் காலேஜ் போயிட்டு இங்க ஹாஸ்டல் வரதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதாவது பிரச்சனைகளை ஒரு 6 பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகளை சொன்னா, போன வருஷமும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பா இதே இடத்துல முற்றுகை போராட்டம் ஒன்று இட்டோம். கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் ஒன்று பண்ணோம். எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்துச்சு. அது சிஎம் வரையும் கிட்டத்தட்ட போச்சு. அடுத்த 5 நாள்ல அந்த விஷயத்தை சரி பண்றான்னு சொல்லி சொன்னாங்களே தவிர்த்து ஒரு சில விஷயம் மட்டும் தான் மாறிச்சு. மற்றபடி எந்த விஷயமும் இங்க மாறல. அப்ப அந்த அரசியத்திலயும் இங்க மாற்றமா எதுவுமே தெரியல. உணவுப்படியை ஏத்தணும்னு சொல்லி வருஷமா அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு வரோம். ஒரு மாணவன் அதிகபட்சமா 50 ரூபாய் வச்சு எப்படி 3 நாள்ல, அதுவும் சென்னை போன்ற மாநகராட்சியில எப்படி சாப்பிட முடியும்? 3 நாள்ல தரமான உணவு கொடுக்க முடியாது. உணவுப்படியை அதிகரிச்சு ஒரு நாளைக்கு 150 இருந்து 200 ரூபாய் வரையும் உணவுப்படி ஏத்தணும். அதாவது ஜெயில இருக்கிற போலீஸ் நாய் இருக்குல்ல, மோப்ப நாய், அதுக்கு கூட உணவுப்படி மாணவர்களோட அதிகம். ஜெயில் கைதிங்க இருக்காங்கல்ல, ஏ பிரிவு, பி பிரிவு, அவங்களுக்கு கூட மாணவர்களோட அதிக உணவுப்படி. அப்போ ஒரு கைதியை விட மாணவர்கள் இழிவானவங்களா? மாணவர்கள் தான் அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு வழிவகை செய்யற அளவுக்கு நாங்க தான் வரப்போறோம். மாணவர்கள்ட்ட அந்த உணவுப்படியை பத்தி சொன்னோம். உணவுப்படியை உயர்த்தி தரணும். ஊழியர்கள் மாணவர்கள்ட்ட சரியான அணுகுமுறையை கொடுக்கறது இல்ல. ஏழை எளிய மாணவர்கள் மட்டும்தான் இங்க தங்கி பார்ட் டைமா வேலை பார்த்து தான் படிச்சுட்டு மீதி காசை வீட்டுக்கு அனுப்பி தான் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில மாணவர்களை பாதியிலே வெளியில பாதியில நிப்பாட்டி நீங்க வேலைக்கு போக கூடாது, சம்பாரிச்சு எனக்கு தான் தரப்போறியா, உங்க அப்பா அம்மாக்கு தான் தரப்போற, எனக்கு தரப்போறியான்னு சொல்லி வாட்ச்மேன் பேசுறது. மாணவர்கள் ஏதாச்சும் ஹாஸ்டல் அப்ளிகேஷன் போடுறதுக்கு, டவுன்லோட் பண்றதுக்கு வார்டன்ட்ட மாணவர்கள் டவுட் கேட்டா நீ என்ன அசிங்கமா உரிமையில பேசுறது, இழிவா பேசுறது மாணவர்கள்ட்ட. கடந்த சில இந்த 2 மாதங்களாவே மாணவர்கள்ட்ட பெரிய சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊழியர்கள். இதையும் சொன்னோம். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு போதை பழக்கத்திலிருந்து வெளிவரதுக்காக மாணவர்கள் கூட உடற்பயிற்சி கூடம், முறையான கிரவுண்ட் வசதி, படிப்பதற்கு 5 நூலகத்துல 1 நூலகத்துல மட்டும்தான் புத்தகம் நிரப்பப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சார்ந்த புத்தகம் மட்டும்தான் இருக்கு. யூபிஎஸ்சி படிக்கிறதோ, மாணவர்களோட கதை, கவிதை, கட்டுரை, அந்த மாதிரி நாவல்கள், அந்த மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி படிக்கிற புத்தகம் எதுவுமே இங்க கிடையாது. அதை பத்தியும் சொன்னோம். இந்த மாதிரி எல்லா கோரிக்கையும் வச்சுக்கிட்டே வரும்போது தான் அவர் சொன்னாரு, இந்த உங்க கோரிக்கை எல்லாமே நாங்க எழுதியிருக்கோம்பா, கூடிய சீக்கிரம் இந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வேற எதுவும் சொல்ல. உடனே கிளம்பணும். மொதல் ஃப்ளோர்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 9 ஃப்ளோர்லயும் பார்க்கல. மொதல் ஃப்ளோர்ல பார்த்தாரு. இது மாற்றத்துக்கான ஒரு முதல் அடின்னு எடுத்துக்கலாம். இல்ல திடீர் ஆய்வு தான். நமக்கு தெரிஞ்ச நியூஸ் சேனல்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சிஎம் ஆய்வுக்கு வராருன்னு சொல்லி. உடனடியே மாணவர்கள் திரட்டி தான் அந்த மாணவர்களோட பேசவே கூட விடல. அதுக்கப்புறம் மாணவர்கள் கூச்சல் போட்டு எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னோடனே ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக ஒதுக்கி